புஷ்பா, எனக்கு ஒரு உதவி பண்ணுமா? உதவியா? என்கிட்டயா? அதுவும் மீனாட்சி அக்கா என்கிட்ட உதவி கேக்குறாங்களா? என்னக்கா? இரு. நிஜம்தான்க்கா. நீ அக்கா என்கிட்ட உதவி கேக்குற? அம்மாடி, இத பாரு. இந்த நேரத்துல எனக்கு வேற யாருமே, அதான் உன்கிட்ட ஒரு உதவி கேக்குதாம்மா. என்ன உதவினே சொல்லாம இப்படி சொன்னா என்னக்கா அர்த்தம்? முதல்ல என்னன்னு சொல்லு. எனக்கு ரொம்ப அவசரமா 40 பவுன் நகையும் ஒரு 10 லட்சம் பணமும் வேணும் புஷ்பா. புஷ்பா, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட உன்னை கூப்பிட்டிருக்கேன். 40 சவரன் நகையும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் வேணுமா? எதுக்குக்கா? எதுக்கு இவ்வளவு பணமும் நகையும்? அதெல்லாம் விட்டுடு புஷ்பா. இங்க பாரு புஷ்பா, பேசுறதுக்கு நேரம் இல்லம்மா. இந்த ஒரு ஒரு உதவிய உன்னால செய்ய முடியுமா இல்லையா? அக்கா, தப்பா எடுத்துக்காதக்கா. என் வீட்லயே 1000 பிரச்சனை கிடக்கு. என் வீட்டுக்காரர் என்னடான்னா எதையோ பார்த்து பயந்து விட்டத்தை பாத்துக்கிட்டே முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. இந்த நேரத்துல என் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் லட்சக்கணக்குல கட்ட வேண்டியிருக்கு. இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இதுல நீ வேற என்கிட்ட வெக்கத்து விட்டு உதவின்னு கேக்குற. செய்யணும்னு தான் மனசு வருது. ஆனா ஏங்கா, மறுபடியும் நான் கேக்குறேன், நீ தப்பா எடுத்துக்காத. சாதாரண மெஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு போய் நீ என்கிட்ட 40 சவரன் நகையும் ரொக்கமும் கேட்டனா எப்படிக்கா நம்பி நான் கொடுக்கறது? அம்மா, நீ ஒண்ணு பண்ண, உன்கிட்ட இருந்தா கொடு. என் வீட்டு பத்திரம் உன் வீட்டுல தானே இருக்கு. அத அடமானமா வச்சுக்கிட்டு பணமும் நகையும் தா. எழுதி தர பத்திரத்துல நான் கையெழுத்து போடுறேன். ஓ, உங்க நிலத்தை வச்சு பணத்தை கேக்குறீங்களா? அதுவும் சரியாதான் இருக்கு. எனக்கு கழுத்துக்கு மேல பிரச்சனை இருக்குமா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத புஷ்பா. நிலத்தை அடமான வைக்கிறேன்னு கேக்குறேன்னா நல்லா புரியுது. ஆனா மீனாட்சி அக்கா கிட்ட இருந்து அது மட்டும் பத்தாதேக்கா. வேற என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் என்னத்த பெருசா கேட்க போறேன்? எப்பவும் கேக்குற மாதிரிதான். அக்கா, உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னதை நீ. இதோ இவ இடிச்சா இந்த இதயம் தாங்குச்சு. ஆனா சம்பந்தமே இல்லாம அவ புருஷன் வந்து இந்த பள்ளத்துல உன்னை தள்ளி விட்டுட்டான். அப்பவே இந்த இதயம் உடைஞ்சு போயிடுச்சு. ஆனா யமுனா, இதெல்லாம் கூட எனக்கு பெருசா தெரியல. ஒரே ஒரு நாள் முடிவெடுத்து ஒரு நொடியில தாலி கட்ட வச்சிருக்கேன். பொய்க்கு மேல பொய், பொய்க்கு மேல பொய், பொய்க்கு மேல பொய் பேசிட்டு இல்லம்மா, இப்படி சொல்லாம கொள்ளாம முறை கெட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்த பாரு. அதுவும் வேலைக்காரியா வர்றதுக்கு துணிஞ்ச பாரு. ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்கு அப்படியே செத்து போயிடலாம் போல இருக்கு. எனக்கும் செத்து போயிடலாம் போல இருக்குடி. எனக்கும் செத்து போயிடலாம் போலதான் இருக்கு. யமுனா, இவ்வளவு விஷயத்தை கடந்து வந்தாலும் இது வரைக்கும் எனக்கு தோணாதது ஒண்ணு, நான் நினைக்காதது ஒண்ணு நடந்து போச்சு. அது என் சாவு. என்ன நடந்தாலும் என் சாவ பத்தி நான் என்னைக்குமே யோசிக்கல. ஆனா இன்னைக்கு சாவ பத்தி முதல்ல யோசிக்க வச்சிருக்கேன் நீ. சரி விடு, என்ன இருந்தாலும் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா நீ வாழணும். நீ வாழறதுக்கு என்ன வேணுமோ, உன் மாமியார் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அத நான் கொண்டு வந்துட்டேன். ஆனா பைத்தியக்காரி, நான் கொண்டு வந்ததை வச்சுக்கிட்டு
இவங்க அம்மா இவங்க அப்பா காலம் பூரா உன்னை ராசாத்தி மாதிரி வச்சுப்பாங்கன்னு கனவு கண்டுடாதம்மா. நான் நினைக்கிறேன் இது ஒரு என்ன என் தம்பி ஒரு 6 மாசத்துக்கு தாங்குமா? அப்போ 6 மாசத்துக்கு அப்புறமும் திரும்பவும் உங்க அம்மாவுக்கு இந்த பண பேய்ங்கிறது தலை விரிச்சு ஆடிடுமேப்பா. சரி பாப்போம். இது பாரு யமுனா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன். நான் சாகுற வரைக்கும் நான் செய்யறேன். என்னம்மா பேசுற? எங்க இருக்க வெற்றி? ஹால்ல தான் இருக்கேன். ஏன் என்னாச்சு? இல்ல, பாக்ஸிங் போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு என் குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கு இல்ல, அதுக்கு ஒரு gift கொடுக்கலான்னு. ஏய், என்ன என்ன கூப்பிட்டு வச்சு வெறுப்பேத்தலான்னு பாக்குறியா? நான் அதுக்கெல்லாம் மசைற ஆள் இல்ல. gift வேணா, ஒரு மண்ணு வேணாம். போன வை. ஆஹா, அப்போ ஹால்லே இரு. லூசு லூசு லூசு. ஒருவேளை நிஜமா கூப்பிட்டுருப்பாளோ? வெற்றி, தானா வர அதிர்ஷ்டத்தை தட்டி விட்டுறாதரா. ஒழுங்கா போ, சரியா? சரண்யா, ஏய், நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஹேய், ராத்திரி நேரத்துல வந்து எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? நீ வாய மூடு. ஊரெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி நியாயம் பேசிட்டு அலையிறது, ஆனா வீட்டுக்குள்ள அசிங்க மேல அசிங்கம் நடந்துட்டு இருக்கு. அத கேட்காம இருக்கிறது. கேட்டா நான் ரங்கநாயகின்னு பெருமையா வேற சொல்லிக்கிறது. இதெல்லாம் ஒரு பொழப்பு? ஏய் சரண்யா, என்ன வாய மூடிட்டு இருக்க? நேரடியாவே கேக்குறேன், நீ கர்ப்பமா இருக்கியா? சொல்லுடி, நீ கர்ப்பமா இருக்கியா இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இருமா. சும்மா இருன்னு சொல்றேன்ல. சொல்லு, ஒன்னதான் கேக்குறேன். நடத்த கிட்டவ. ரங்கநாயகி, இப்ப என்ன சொல்ற? என் பையனை எல்லார் முன்னாடியும் உன் மக கால்ல விழ சொன்னியே, இதோ அசிங்கம் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காளே உன் பொண்ணு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? உனக்கே நல்லா தெரியும், என் பையன் 6 மாசமா இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்கல. அப்புறம் இப்படி உன் பொண்ணு கர்ப்பமானா? சரண்யா, என்னடி சொல்றா இவ? நீ கர்ப்பமா இருக்கியா? நீ கர்ப்பமா இருக்கியா? அத்தை, சரண்யா கர்ப்பம் தான் அத்தை. சரண்யா, நீ பதில் சொல்லு. நிஜமாவே நீ கர்ப்பமா இருக்கியா? எப்படி எப்படி யாரு? அம்மா, எப்படி எப்படி யாரு? யார் காரணம்? கேக்குறல. ஏய், போதும் உங்க நாடகம் எல்லாம். இனிமே உன் பொண்ணுக்கு என் பையன் கூட வாழ எந்த தகுதியும் இல்ல.
என்ன அசோக் யோசிக்கிறீங்க? டாக்டர் சொன்னாங்கல்ல, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எதை பத்தியும் கவலைப்படாதீங்கண்ணா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சக்தி, இதை எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? இவர் வீட்லயும் என் வீட்லயும் சொல்லிதானே ஆகணும். சரண்யா, இப்ப எதுவும் சொல்ல வேணாமே. ஏன் சொல்றேன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சா எங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு, இங்க பாரு, உங்க அம்மாவை அவமானப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எங்க அம்மா எந்த எல்லைக்கு வேணா போவாங்க. உங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற சண்டையை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. அதனால தான் சொல்றேன் சரண்யா. ஆமாண்ணா, அத நேர்ல நானே பாத்திருக்கனே. இங்க பாரு சரண்யா, பயப்படாத. ஒரே 1 மாசம் வெயிட் பண்ண, சரியான நேரம் பார்த்து சொல்லிடலாம். ஆமா நீ, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. இப்போதைக்கு இத பத்தி நீங்க இத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? என்ன நீ யோசிக்கிறீங்க? நீங்க முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அண்ணி. என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதான் யமுனா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறால. சரிப்பா, சரி. நீ சொன்ன மாதிரி நான் வாயே திறக்கல. அப்பா, நாங்க இங்க இருக்கிறது உனக்கு பாரமா இருந்தா நாங்க 2 பேரும் சென்னைக்கு கிளம்பிடுறோம்ப்பா. அச்சோ கார்த்திக், நீங்க சும்மா இருங்க, நானே பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கிறியே ஒழிய ஒழுங்கா துடைக்கிற மாதிரி தெரியலையே. அங்க பாரு, தரையில எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பாரு. அட சோ, அங்க இல்ல யமுனா, இங்க பாரு, இதோ இங்க இங்க இங்க. ஐயோ யமுனா, இங்கேமா? இங்கயா? அங்க பாரு. தெரியாம சொல்லிட்டேம்மா. எனக்கு எதுக்கு தேவையில்லாம பொல்லாப்பு? நான் ஏதாவது வாய் திறந்து சொன்னா உடனே என் பையனே என்ன கேள்வி கேக்குறான். ஏங்க, நம்ம நிலைமைய பாத்தீங்களாங்க? இங்க பாத்தியா, நான் ஏதாவது வாயை திறந்தனா, நாம ஏதாவது சொல்லி அந்த சக்தி இங்க வந்து நின்னா நாம என்ன பண்றது? ஐயோ, சக்தியை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குங்க. அப்போ பேசாம உட்கார்ந்து செல்ல பாரு, வா. யமுனா, யமுனா. அத்த கொஞ்சம் கால் எடுத்துக்கோங்களேன். யமுனா, அண்ணி, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஃபைல் எடுத்து கொடுங்க. எதுக்கு சக்தி? நான் சொல்றேன், கொடுங்க. எதுக்கு இத போட்டோ எடுத்த சக்தி? இந்த பூஜா பயங்கரமான ஒரு ஆளு, அதுக்குதான் இந்த ஏற்பாடு எல்லாம். இதுல அப்புறமா என் பேரை ஒட்டி வச்சுக்கிறேன். கேட்டா நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், வீக்கா இருக்கேன்னு சொல்லி
டாக்டர் மருந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். இல்லனா இது வச்சே உங்களை திரும்பவும் மிரட்டினாலும் மிரட்டுவான். சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும் சக்தி. கொஞ்ச நாள் தான் அண்ணி, எல்லாமே சரியாயிடும். அத்தை, இந்த வீட்ல யாரோ ஒருத்தவங்க கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்காங்களா? நினைச்சேன் எப்படியோ இந்த விஷயத்தை வெளியே சொல்லி என்ன அவமானப்படுத்துவான்னு நினைச்சேன். என்ன ஆளாளுக்கு இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. இதுல யார் கன்சீவா இருக்கீங்க? பூஜா, ஏய், என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க? ஒரு வீட்டோட நடு ஹால்ல நின்னு பேசிட்டு இருக்கோமே, இப்படி எல்லாம் பேசுறதுனால அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா பூஜா? அத்தை, உங்களுக்கு உங்களை பத்தி தெரியறத விட எனக்கு நல்லா தெரியும் உங்களை பத்தி. இப்படிப்பட்டனா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்காம அத நான் சொல்லுவேனா? நிச்சயமா சொல்றேன் அத்தை. கன்ஃபார்மா இந்த வீட்ல யாரோ ஒருத்தர் கர்ப்பமா இருக்காங்க. அது எப்படி முடியும் பூஜா? சரண்யாவ புருஷனை விட்டு வந்து 6 மாசம் ஆச்சு. வெற்றியும் சக்தியும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் தான் சத்தியம் வாங்கினேன். அப்புறம் எப்படி? பூஜா, நீ கையில வச்சிருக்கிற சீட்ல இருக்கிறதெல்லாம் ஏதாவது சாதாரண மாத்திரை எழுதியிருக்க போகுது. எதையாவது எடுத்து வச்சுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்றதே உன் வேலை இல்ல. நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. சக்தி, நீ யமுனா கூட்டிட்டு உள்ள போ. மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். டேய், ஏண்டா அவ இங்க உட்கார்ந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கா? நீ என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி வெளில போறேன்னு சொல்லிட்டு இருக்க. பூஜா, இன்னைக்கு மட்டும் நீ சொன்னது தப்பா இருந்துச்சு. அடுத்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். சரிங்க அத்தை, நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் சொன்னது மட்டும் தப்பா இருந்தா இப்பவே இந்த வீட்ல இருக்கிற எல்லார் காலையும் விழுந்து நான் சொன்னது தப்புதான்னு மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன். ஆனா அத்தை, நான் சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா சக்தி, நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? நீ என் காதுல விழலையே. திரும்ப ஒரே ஒரு வாட்டி சொல்ல. நான் தான் கன்சீவா இருக்கேன். இல்லண்ணே, இதுக்கு மேல இதை மறைச்சு வைக்க முடியாது. அத்தை, நான் தான் கன்சீவா இருக்கேன். அடிப்பாவி, சரண்யாவை காப்பாத்துறதுக்காக நீயே கன்சீவ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டியா? இத நானே எதிர்பார்க்கலையே. ஆனா சக்தி, நீயே வாண்டடா வந்து வண்டியில ஏறிட்ட. சரண்யாவை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு சின்னதா பிளான் போட்டேன். ஆனா நீ அத பெரிய பிளானா மாத்திட்ட. இதுவும் நல்லதுதான். இனிமே பாரு என் ஆட்டத்தை. அத்தை, போதும் பூஜா. சக்தி, என்ன உளறிட்டு இருக்க நீ? நீ கர்ப்பமா இருக்கியா? ஏய், என்ன ரங்கநாயகி, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? நல்ல விஷயம் தானே. முதல்ல ஸ்வீட் பண்ண சொல்லு போ. ஸ்வீட் பண்ண சொல்லணுமா? எங்க என்னங்க உட்கார்ந்து உளறிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, எதுவும் பேசாதீங்க. பூஜா, இது எப்படி உனக்கு தெரியும்? இல்லத்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சக்தி டாக்டர் கிட்ட பேசி மருந்து வாங்கிட்டு இருந்தா. நானும் சக்திக்கு தெரியாம அந்த டாக்டர் கூட போன் பண்ணி கேட்டேன். அவங்களும் இது கன்சீவா இருக்கிறவங்க சாப்பிடுற மருந்துன்னு சொல்லிட்டாங்க. நீங்க பாரு சக்தி, இது விளையாடுற விஷயம் கிடையாது. எப்படியாவது பூஜாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஏய் சக்தி, நீ நிஜமாவே கர்ப்பமா இருக்கியா? சக்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யமுனா, நீ என்ன சந்தோஷப்பட்டுட்டு இருக்க? நான் தான் இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்கேன். அப்புறம் எப்படி உன் தங்கச்சி கர்ப்பமா இருப்பா? இங்க பாரு, கடைசியா கேக்குற சக்தி,
நீ கர்ப்பமா இருக்கியா? அத்தை, என்னத்த திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? அவதான் தெளிவா சொல்லிட்டால, அப்புறம் என்னத்த? சரண்யா இல்லனா இவதானே கன்சீவா இருக்கணும். என்ன சரண்யா முழிக்கிற? இத வெளியில எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சக்தி சொன்னால உன்கிட்ட? இங்கதான்ப்பா. நிறுத்துப்பா. கொஞ்சம் இருப்பா, வந்துடுறேன். அம்மா எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை ரங்கநாயகியத்தை வர சொல்லிருப்பாங்களோ? வணக்கங்க ஐயா. வாங்க மீனாட்சி அம்மா. சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் மீனாட்சி. எங்க அம்மா, நீங்களும் சக்தியும் கொஞ்சம் மேல பேசிட்டு இருக்கம்மா. என்னடா ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்கள மேல போக சொல்ற? பாவம் மீனாட்சி அம்மா, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல. அம்மா, நீங்க போய் பேசிட்டு இருங்க. அட, நமக்கு தெரிஞ்ச விஷயம் மீனாட்சி அம்மாக்கும் தெரிய வேண்டாமா சரண்யா? பூஜா, உங்ககிட்ட ஒரு தடவைக்கு 100 தடவை சொல்லிட்டேன், எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. மீனாட்சி, நானும் ஒரு பொண்ணை பெத்தவதான். ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை வாழ வைக்கிறதுல உள்ள கஷ்ட நஷ்டம்லாம் எனக்கும் தெரியும். ஆனாலும் வேற வழி இல்ல மீனாட்சி. நான் உனக்கு இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும். என்னம்மா நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலம்மா எனக்கு. உன் பொண்ணு சக்தி கர்ப்பமா இருக்கா. என்னம்மா இவ்வளவு நல்ல விஷயத்த? ஐயோ, அம்மா என்னடி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. ஐயோ, சாந்தா அன்னைக்கே சொன்னா முழுகாம இருப்பா, அதுக்காக இருக்கும்னு. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஏமா என்கிட்ட சொல்லல? ரொம்ப சந்தோஷமா. அம்மா, ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. இருங்க, உங்களுக்கு ஒரு பலகாரத்தை கொண்டு வந்து. மீனாட்சி, ஒரு நிமிஷம். சந்தோஷப்படுற மாதிரி இந்த விஷயம் நடக்கல. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா, உங்க மருமக உண்டாயிருக்கா. அவ வயித்துல வளர்றது உங்க வாரிசு. ரங்கநாயகி அம்மா வீட்டோட வாரிசு. இதை விட நல்ல விஷயம் வேற என்னம்மா இருக்க போகுது? அது எங்க வீட்டு வாரிசு இல்ல மீனாட்சி. என் பையன் வெற்றிக்கும் உன் பொண்ணு சக்திக்கும் இது வரைக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்கல மீனாட்சி. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது சக்தியும் வெற்றியும் இன்னும் சேர்ந்தே இருக்கலையாம். ஆனா சக்தி கன்சீவா இருக்காளாம். இந்த அசிங்கம்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா? அம்மா, ரங்கநாயகி அம்மா, என்ன சொல்றீங்கம்மா? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே இல்லையா? ஆனா அவ முழுகாம இருக்கான்னு சொல்றீங்க. பாருங்க சக்தி, எனக்கு பொண்ணு மட்டும் இல்ல, உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் உங்க மருமகளும் தானே. அம்மா அவளுக்கு ஒரு அசிங்கம்னா அது உங்களுக்கும் தானே. மீனாட்சி, நீ என்ன இத்தனை கேள்வி கேக்குறல்ல, தான் கர்ப்பம்னு சொன்னது உன் பொண்ணுதான், வெற்றி கூட சேர்ந்தே இருக்கலன்னு சொன்னது உன் பொண்ணுதான். எதை கேக்குறதா இருந்தாலும் உன் பொண்ணு இருக்காள்ல, அவகிட்ட போய் கேளு. என்ன என்னம்மா? உன்னைத்தானே சொல்றாங்க. என்ன இது? அவ வாயெல்லாம் திறக்க மாட்டா. சுத்தமான நெஞ்சு குறுகுறுத்திருக்கு. ஐயோ கடவுளே, முடியல முடியல, வைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு முடியல. வேணாம், எப்ப பார்த்தாலும் சொல்லுடி, இந்த அசிங்கெல்லாம் நமக்கு தேவையா? யாருடி இவெல்லாம்? இவெல்லாம் ஐயோ, இவெல்லாம் போய் உன்னை பத்தி தப்பா பேசுறாளே. அவ்வளவு கேக்குறாரேடி. உன் வாய தொற, உன் வாய திறந்து ஏதாவது சொல்லேண்டி. அக்கா, அம்மா, அக்கா, இரு இரு. சக்தி, சக்திமா, சக்தி, அம்மாவை பார்த்தலம்மா, வருத்தப்படுறது உனக்கு புரியுதா? மனசு ஒழிச்சு போயிட்டாமா. அங்க உன் புருஷனை பாரு, உன் முகத்தை பாரு, பாருமா உன் முகத்தை பாரு. இதுவே வேற ஆம்பளையா இருந்தா அப்பவே அடிச்சு உனக்கு கொண்டு போட்டிருப்பான். வந்து பொறுமையா நின்னு பேச. சாந்தா, எதுக்கு அவகிட்ட? ஒண்ணும் வேணாம், விடு. என்ன மன்னிச்சிருமா. வா, மன்னிப்பு கேக்குற, மன்னிச்சிருப்பா. மன்னிப்பு கேக்குறாடி, உன்கிட்டதான் மன்னிப்பு கேக்குறா. போ. இப்ப மன்னிப்பு கேட்கறது முக்கியம் இல்லம்மா. இங்க பாரு, நான் சொல்றதெல்லாம் மீறி கல்யாணம் படிக்க போன உன் வாழ்க்கையில தெய்வம் மாதிரி வந்து உன்னை காப்பாத்திக்கிட்ட. சொல்றது கேளு. யாரையோ காப்பாத்திக்கிறதுக்காக பழைய தூக்கி உன் தலைமையில தூக்கி போட்டுக்கிறாத. உண்மையை சொல்லு. பிடிவாதம் பிடிக்காத, பிடிவாதம் பிடிக்கிற வேலையாது. இப்ப பாரு, பிடிவாதம் பிடிவாதம் சின்ன பிள்ளைல இருந்து. இந்த பள்ளி எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இந்த பள்ளி நம்ம மேல விழுந்தா நம்ம குடும்பத்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். அதெல்லாம் அவளுக்கு தேவையில்லை சாந்தா, அதெல்லாம் அவளுக்கு தேவை. குடும்பத்தை பத்தி, பெத்த தாய பத்தி அதெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் தேவையே இல்லம்மா. ஒண்ணுமே தேவையில்லை. சக்தி அக்கா, இங்க பாரு, நாங்க உன்னை தப்பா நினைக்கல. ஆனா நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு எங்க கிட்ட சொன்னாதானே எங்களுக்கும் புரியும். என்ன வெற்றி பாக்குற? என்னம்மா வக்கீல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க? என்ன விஷயம்? சொல்றேன், முதல்ல உட்காரு. வெற்றி இதை எப்படி தாங்க போறான்னு தெரியலையே. எல்லாம் என்னன்னுதான். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? வெற்றி, நடந்த எல்லா பிரச்சனையும் உனக்கே தெரியும். அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீ கட்டுப்படணும், கட்டுப்பட்டு தான் ஆகணும். என்ன முடிவுமா? சொல்றேன். ஏன்னா இதை தவிர என்னால வேற எந்த முடிவையும் எடுக்க முடியல வெற்றி. நம்ம குடும்ப மானம் இப்படி காத்துல பறக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்தா
இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னம்மா இது? நீயே பாரு. என்னதுமா இது? டைவர்ஸ் பேப்பர். யாருக்குமா? இங்க யாருக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. உனக்கும் சக்திக்கும் தானே? அப்போ இப்போ உங்க 2 பேருக்கும் தான் டைவர்ஸ். எனக்கும் சக்திக்கும் டைவர்ஸா? என்னமா அதெல்லாம்? என்னடா பண்ண சொல்ற? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா அவளை எப்படி நம்ம வீட்ல வச்சுக்க முடியும்? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குல்ல? அம்மா, ஆனா உங்களுக்கே தெரியும்லம்மா சக்தி தப்பு பண்ற பொண்ணு இல்லன்னு. வெற்றி அவகிட்ட நிறைய வாட்டி கேட்டாச்சு. அவ கர்ப்பம் அவளே ஒத்துக்கிட்டா இல்லடா. இங்க பாரு, இனிமே அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. பேசாம இதுல கையெழுத்து போடு. என்னால கையெழுத்து போட முடியாது. நீங்களம்மா அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். ஏன்னா சக்தியை நான் அவ்வளவு லவ் பண்றேமா. திடீர்னு ஒரு பேப்பர் நீட்டி கையெழுத்து போடுனா நான் போட்டுருவேனா? சைன் போடு வெற்றி, போடு. ஐயோ வெற்றி, சைன் போடு வெற்றி. ஐயோ, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். வெற்றி, என்ன மன்னிச்சிரு வெற்றி. போடு வெற்றி. ரங்கநாயகி அவன் கையெழுத்து போடுவான். முதல்ல துப்பாக்கி கீழே இருக்கு. ஆட்டோ அண்ணா, அண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடல் போகணும். உட்காருமா. அம்மா எங்கம்மா போறீங்க? என் வயித்துல இருக்க குழந்தையால தான் எல்லா பிரச்சனையும். இனிமே இது இருக்கவே கூடாது. போங்க அம்மா. சத்தியம்மா, வீட்ல ஒரே பிரச்சனைமா. சரண்யாம்மா அழுதுகிட்டு ஆட்டோல ஏறி போறாங்கம்மா. எங்க போனாங்க? என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கம்மா. அழுதுகிட்டே போறாங்கம்மா. எனக்கு என்னவோ அவங்க அபார்ஷன் பண்ணிக்க போறாங்களோன்னு சந்தேகமா இருக்குமா. என்ன அபார்ஷனா? உடனே நீங்க போய் என்னன்னு பாருங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். வீட்ல நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதீங்க. சரிம்மா. ஆட்டோ எங்கம்மா போகணும்? இங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். போலாமா? நீங்க இங்க வந்ததுமே டாக்டர் எனக்கு போன் பண்ணிட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் நீங்க ரொம்ப பிடிவாதமா அபார்ட் பண்ணணும்னு சொல்றீங்கன்னு அவங்க சொன்னாங்க. நான் தான் ஒரு வைட்டமின் இன்ஜெக்ஷன் போட்டு சமாதானப்படுத்துங்க, அதுக்குள்ள நான் வந்துருவேன்னு சொன்னேன். டாக்டரும் சரின்னு தான் சொன்னாங்க. ஆமா அண்ணி, உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு எந்த ஆபத்துமே இல்ல. அண்ணி, இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை பண்ணாதீங்க. என் வாழ்க்கைக்கு எதுவும் ஆகாது. வெற்றி என்னை எவ்வளவு லவ் பண்றான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் என்னைக்குமே என்னை விட்டுட்டு போக மாட்டான். என்ன சந்தேகமும் பட மாட்டான். இல்ல சக்தி, நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டே போகுது. அதான் அண்ணி, இப்ப சத்தியம் பண்ணுங்க அண்ணி, இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண மாட்டேன்னு.
உங்க குழந்தை மேலே சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க அண்ணி.